இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். கடன்பட்டான் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்பதுதான் தமிழ் இலக்கியம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு யாரும் கடன்பட்டவன் கலங்கி நின்ற மாதிரி தெரியல. கடன் கொடுத்தவன் தான் இவன் தருவானா இவன் தரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நிக்கிறாங்க. போன தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தலைமுறையும் கடன் வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கு வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் அவசர மருத்துவ தேவைக்காகவும் பெண் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காகவும் கடன் வாங்குவாங்க. ஆனால் இந்த தலைமுறை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட கடன் வாங்கக்கூடிய பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன், அந்த இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் என்று தினமும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் போன தலைமுறை சிறந்ததும் அப்படின்னும் இந்த தலைமுறை தவறானதும் அப்படின்னும் நான் பொதுவாக சொல்ல மாட்டேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். போன தலைமுறைக்கு இவ்வளவு தேவைகள் கிடையாது. ஆனால் இந்த தலைமுறை கேபிட்டலிசத்துக்கு கீழ் வாழக்கூடிய தலைமுறை அப்படின்னே சொல்லலாம். இப்போ முதலாளிகள் அதிகப்படியான பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை சந்தைக்கு கொண்டு வராங்க. அதை நம்மளை எளிமையாக வாங்க வைக்க அவங்களே கடன் கொடுக்குறாங்க. எளிமையான இஎம்ஐ வசதியில் வாங்குகிறோம். இப்போ தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்க வைக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக் கன்சியூமரிசம் அப்படின்ற உத்தியை கையாளுறாங்க. அதாவது மாமா டிவி வாங்கணும், மாமா ஏசி வாங்கணும்னு ஒரு அம்மா பாடுதில்ல, அதான் ரொமான்டிக் கன்சியூமரிசம். ஸோ இதெல்லாம் பாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த பொருட்களெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம ஒரு சராசரி மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பவுண்டரியை செட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பவுண்டரிக்குள்ளே நம்ம வாழணும் அப்படின்னா இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் வாங்கணும்னா நம்ம கடங்காரன் ஆகணும். ஸோ நம்ம வருமானத்துக்கு மீறி அதை நம்ம வாங்கப்படும் பொழுது நாம இந்த கடனுக்குள்ள சிக்கிறோம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரத்துக்கு போன தலைமுறை கிட்ட இருந்து இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 1, வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது. 2, திரும்ப திரும்ப கடன் வாங்க நாணுதல் வேண்டும். அதாவது நாணுதல் அப்படின்னா வெட்கப்படணும். 3, அப்படி மீறி அவசர தேவைக்காக கடன் வாங்கினா அதை திருப்பி செலுத்தக்கூடிய நாணயம் இருக்கணும். இதை நம்ம செய்யும்போது கடன்லேருந்தும் வெளியே வரலாம், பிற மனிதர்களுடைய நம்பிக்கையையும் சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவுவது என்பது இன்றியமையாதது. இப்போ மனிதர்கள் வாங்கிய கடனை திருப்பி தராமல் போக 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 என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு அவசர தேவைக்காக யார்கிட்டனா கடன் கேட்டு நின்னாலும் அவங்க தரமாட்டாங்க. அவங்க எதனா ஒரு அவசர தேவைக்காக நம்மக்கிட்ட கேட்டாலும் நம்மளாலும் தர முடியாது. ஏன்னா நம்மளும் ஏமாந்துருப்போம், அவங்களும் ஏமாந்துருப்பாங்க. ஸோ இந்த நாணயம் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.